எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்குவோம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனை, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என்னுடைய இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என்னுடைய இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. கண்களை தன்மையும் விபாசனா தியான முறைகள்ல சீலம், சமாதி, பஞ்ஞா என்ற 3 தன்மைகள் இருக்கின்றன. அதுல இதுவரையிலான நம்முடைய பயணம் என்பது சீலம், அதாவது வாழ்வியல் ஒழுங்குகள் சார்ந்து இருந்தது. வாழ்வியல் ஒழுங்குகள் என்பது மட்டுமே மனிதனுடைய உச்ச நோக்கம் அல்ல. அந்த ஒழுங்குகளை தொடர்ந்து அவனுடைய பயணத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அது அவனுக்கு இறைவன் நாடிய பயணம். அது இறைவன் தான் அவனுக்கு அமைத்து தர முடியும். அது சார்ந்த கற்றல்களை கொடுப்பதுதான் இந்த சமாதி என்ற நிலை, சீலம் சமாதி. இந்த சமாதி நிலையில ஒரே ஒரு தவ முறையைத்தான் நாம் பார்க்கின்றோம், ஆதி மூல தவம். இந்த ஆதி மூல தவத்தை பத்தி நாம ரொம்ப ஆழமா தியரிஸை புரிஞ்சுக்கணும். இந்த தவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த சமாதி நிலையில இருப்பதற்கான தகுதி இந்த தவத்துல என்ன இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சில முக்கியமான நினைவூட்டல்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஆதி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஒரு முழுமையான அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல் அல்ல. ஆதினா அதோட மீனிங்ல ஒரு கம்ப்ளீஷன் இருக்காது. ஆதினா என்ன அர்த்தம்? முதலாவதாக, அனைத்திற்கும் முன்னால், எல்லாவற்றுக்கும் முன்னால், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய ஒண்ணு. அதை குறிக்கல இந்த ஆதி. ஆதிங்கிறது ஒரு நிலை, ஒரு இருப்பை குறிப்பது அல்ல. ஆதிங்கிறது ஒரு நிலை, ஒரு டைம். இப்போ நான் இருக்கேன், அருண். இவர் எப்பங்க பிறந்தாரு அப்படின்னா, இவர் 1984 டிசம்பர் மாசம் பிறந்தாருங்க. இது என்னுடைய டைம், என்னுடைய தொடக்கம்.
யாருங்க பிறந்தாங்க? இந்த 1984 டிசம்பர் மாசம் யார் பிறந்தாங்க அப்படின்னா அருண் பிறந்தாருங்க. இப்போ இந்த ஆதிங்கிறது டைம், நிலை. அந்த ஆதியில என்ன இருந்தது அப்படின்றதுதான் நாம புரிஞ்சுக்க முடியாத விஷயம். அது இறைவனுடைய தன்மை அல்ல. இறைவனுடைய ஒரு டைம், அவன் படைப்பை தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அதை மீன் பண்றோம். ஆதிங்கிறது ஒரு நிலைங்கிறத புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப மூலம் அப்படின்னா தொடக்கம். ஒரு விஷயம் தொடங்குது. எப்ப இருந்து தொடங்குது? ஆதியிலிருந்து தொடங்குது. அந்த ஆதியிலிருந்து ஒரு விஷயம் தொடங்குது. அதாவது படைப்பின் தொடக்கத்தை குறிக்கக்கூடியதுதான் இந்த மூலம் என்கிற சொல். எல்லா படைப்புகளுக்குமான ஒரு மூலம் இருக்கிறது. அந்த மூலம் அந்த ஆதியோடு தொடர்பு கொண்டதாக இருக்கு. மூலம் என்பது படைப்பின் தொடக்கம், அது ஆதியோடு தொடர்பு. படைப்புகளுக்கு முன்னால் ஏதோ ஒன்று இருந்தது. அது என்ன நமக்கு தெரியாது. இப்ப நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது நமக்கு தெரியாது. சொல்லுவாங்களா இல்லையா? நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான்லாம் இவ்வளவு பெரிய ஆள்றா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம எங்க இருந்தோம் அப்போ? இப்ப நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்தது. அப்போ முதல் படைப்பு நிகழ்த்தப்படுவதற்கு முன்னாலும் ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். அந்த முதல் படைப்பு நிகழ்த்தப்படுவதற்கு முன்னால் என்ற அந்த நிலையை குறிப்பதுதான் ஆதி. அந்த நிலையில் ஏதோ ஒன்று இருந்தது. அது இறைவனுடைய இருப்பாக இருக்கலாம். அதை பற்றி நமக்கு ஞானம் கிடையாது. இப்ப இந்த இடத்துல நம்ம சிம்பிளா புரிஞ்சிக்க வேண்டியது 2 தான். ஆதி என்ற வார்த்தை ஒரு நிலையை குறிக்கிறது, ஒரு டைம். மூலம் என்கிற வார்த்தை என்பது படைப்பின் தொடக்கத்தை குறிக்கிறது. எல்லா படைப்புகளுமே அந்த இடத்திலிருந்து, அதாவது நம்ம காலை பிரார்த்தனையில் படிக்கிறோமா இல்லையா? அனைத்தின் ஆதாரமும் நீ அப்படின்னு படிக்கிறோமா? அப்ப எல்லா படைப்புகளுக்குமே தொடக்கமாக இருந்தவன் இறைவன். எப்போதிருந்து அந்த படைப்பு நிகழ்ந்தது என்றால் ஆதியிலிருந்து நிகழ்ந்தது. அதை குறித்த ஆழமான ஞானங்கள் இல்லை. அப்போ இந்த ஆதி மூலம் என்பது இறைவனை குறிப்பது அல்ல, இறைவனுடைய பண்பை குறிப்பது. இதுதான் ரொம்ப முக்கியமா சமாதியில சொல்லப்படக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஆதி மூலம் என்பது இறைவனை குறிப்பது அல்ல, இறைவனுடைய ஒரு பண்பை குறிப்பது. இது இறைவனுடைய ஒரு நேச்சர். இறைவன் எப்ப இருந்தான்? எப்போதுல இருந்து இருந்துகிட்டு இருக்கான். எப்ப இருந்து நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எல்லையற்ற ஒரு முதல் தன்மையிலிருந்து, அதுக்கு முன்னாடி எது முதல் தன்மை நமக்கு தெரியாது. மூலம் என்பது படைப்புகளை இறைவன் நாடிய தன்மை, படைக்க விரும்பிய தன்மை, இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆதி மூலம் என்பது இறைவனுடைய பண்புகளை குறிக்கும். இங்க சமாதியில ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது என்னன்னா, இது இறைவனுடைய முதல் பண்பு என்று சொல்கிறார். இறைவனுடைய முதல் பண்பு, இறைவனுடைய உயர் தகுதி, இறைவனுடைய ஒரு கண்ணியத்தின் உச்சம் எது? ஆதி மூலம் என்ற இறைவனுடைய பண்பு. இப்போ ஒருத்தருக்கு 1000 ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கலாம். அதுல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷாலிட்டியை சொல்றதுதானே அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட். இவர் நல்லா பேசுவாருங்க, எல்லாரும் தாங்க நல்லா பேசுறாங்க, இவர் இந்த மாதிரி பண்ணுவாருங்க, இவர் அந்த மாதிரி பண்ணுவாருங்க. அப்போ அவருடைய யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டியை சொல்றதுங்கிறது அவரை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரியா இல்லையா? அந்த மாதிரிதான் இறைவனுடைய பண்புகள் நிறைய இருக்குது. மன்னிக்கக்கூடிய பண்பு, அருள் புரியக்கூடிய பண்பு, படைக்கக்கூடிய பண்பு, வாழ்வாதாரங்களை அளிக்கக்கூடிய பண்பு, ஞானங்களை அளிக்கக்கூடிய பண்பு, இதெல்லாம் இறைவனுடைய பண்பு. ஆனா இறைவனுடைய உயர் பண்பாக இந்த சமாதியில சொல்லப்படுறதுன்னா ஆதி மூலம் என்கிற பண்பு. ஆதி மூலம் என்கிற பண்பு, அதோட அர்த்தம் என்ன? அனைத்துக்கும் முன்னால், அனைத்துக்கும் ஆதாரமாக, எல்லாவற்றுக்கும் முதன்மையாக, முழு முதற் பொருளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் இறைவனுடைய முதன்மையான பண்பு. அப்ப ஆதி மூலம் என்பது ஒரு பண்பு. இப்ப நம்ம ஆதி மூல தவத்தில் என்ன பண்றோம்னா, இறைவனுடைய அந்த பண்பை நம்முடைய மனதை கொண்டு அணுகுகின்றோம். இறைவனுடைய அந்த பண்பை நாம் நம்முடைய மனதை கொண்டு நெருங்குகின்றோம். இன்னும் இது எப்படி சொல்றாங்கன்னா, அந்த பண்பை நெருங்குவதற்கு இறைவன் அனுமதிக்கின்றான். இறைவனுடைய முதல் பண்பில் நம்முடைய மனம் செலுத்தப்படுவதற்கு இறைவன் உதவி செய்கின்றான், அனுமதிக்கின்றான். அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய அந்த முதல் பண்பின் மீது நம்முடைய மனதை செலுத்த முடியாது.
இப்ப நம்ம மனசு எத்தனையோ விஷயங்களை செலுத்தலாம். ஒரு நிலாவை பார்க்கலாம், சூரியனை பார்க்கலாம், நட்சத்திரங்களை பார்க்கலாம், வானத்தை பார்க்கலாம், மேகத்தை பார்க்கலாம், ஒரு மனிதனை பார்க்கலாம், மரங்களை பார்க்கலாம், ஒரு மலையை பார்க்கலாம், எதுல வேணா பார்க்கலாம். இப்ப இறைவனையே கூட நீங்க பார்க்கலாம். உங்க மனசை இறைவன் மேலேயே செலுத்தலாம். இறைவன் என்னை மன்னிச்சிருக்கிறான், இறைவன் எனக்கு எவ்வளவு வாழ்க்கை வசதிகள் கொடுத்திருக்கிறான், என்னுடைய நோயை சுகமாக்கி இருக்கிறான், நான் இதை கேட்ட நிறைவேற்றி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இறைவனுடைய அந்த பண்புகளின் மீது, இந்த கொடை பண்புகளின் மீது நம்முடைய மனதை செலுத்தக்கூடிய தன்மை. ஆனா இறைவனுடைய அந்த ஆதி மூலம் என்கிற பண்பின் மீது நம்முடைய மனதை செலுத்தக்கூடியது என்பது மகத்தானது. இறைவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த தன்மையின் மீது, அந்த பண்பின் மீது நம்முடைய மனதை செலுத்த முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இறைவன் அவனுடைய முதல் பண்பில், அவனுடைய உச்சகட்ட கண்ணியமான அந்த பண்பில் நம்முடைய மனதை செலுத்த அனுமதிக்கின்றான். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாங்க. இப்ப நான் இருக்கேன், எனக்கு ஒரு கிளினிக் இருக்குது, வீடு இருக்கு. இப்ப நான் எல்லாரையுமே வீட்டுக்கு வர சொல்ல மாட்டேன். பேஷண்ட்ஸ் எல்லாம் கிளினிக் வந்துட்டு கிளினிக்லயே போயிடுவாங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறவங்க என்ன செய்வேன்னா, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லு. இன்னும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறவங்கள ஒரு நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கவங்கள நம்ம ஒன்னாவே இருந்துடலாமே, எங்க வீட்லயே இருங்க, நீங்க எங்க ஃபேமிலி மெம்பர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இன்னும் இன்னும் நெருக்கமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தானே. கிளினிக்கு கிளினிக்கோட போறவங்க எங்க, என் வீட்டுக்கு என் கூடவே தங்கி என் குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிறது எங்க? சரியா? அந்த மாதிரிதான் இறைவனுடைய பண்புகள்ல எல்லாருமே கவனம் செலுத்தித்தான் ஆகணும். ஏன்னா இறைவனுடைய பண்புகள்ல கவனம் செலுத்தாத ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. ஆனால் இந்த ஆதி மூலம் என்கிற பண்பு இறைவனுடைய உச்சகட்ட பண்பு. யாரை இறைவன் தனக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொள்ள விரும்புகின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆதி மூலம் என்கிற தன்னுடைய உச்ச பண்பை தியானிப்பதற்கு, தவம் இயற்றுவதற்கு அனுமதிக்கின்றான். அதனால இந்த சமாதி என்பது யாருக்கானது? வாழ்வியல் ஒழுங்குகளில் நிலை பெற்று அதில் நிறைவே அடைந்தவர்களுக்கானது. அப்போ சமாதியில ஆதிமூல தவம் என்பது நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால், இன்றைக்கு நாம் இதை செவியேற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இறைவன் நாடியதனால் மட்டும்தான். நாம் நம்முடைய வாழ்வியல் ஒழுங்குகளில் நிறைவை பெற்றதனால் இறைவன் அளித்த வெகுமதிதான் இந்த ஆதிமூல தவம் என்பதை உணர்ந்து அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அக்குபஞ்சர்ல கூட, வாழ்வியல் ஒழுங்குகள் தவறுனா மருத்துவம் தேவைப்படக்கூடிய மனிதர்களா மாறிடும். ஆனா வாழ்வியல் ஒழுங்குகள்ல பாஸ் ஆயிட்டா, அதுல கிரேடு வாங்கிட்டா ஆன்மீகத்தினுடைய கதவுகள் திறக்கும்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? இதுதான் அந்த கதவு. அதனால ஆதிமூல தவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. அந்த இறைவனுடைய அந்த உச்சகட்ட பண்பை தியானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது. இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நம்ம நன்றி செய்யணும். சரி, இப்போ நாம தவம் இயற்றலாம். ஆதி மூலம் என்கிற இறைவனுடைய பண்பை குறித்து, முழுமுதற் பொருளாக படைப்புகளின் மூலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய பண்பு, இதுதான் இறைவனுடைய பண்பா என்றால் இல்லை. இது இறைவனுடைய உச்ச பண்பு, அவ்வளவு. இறைவனை பற்றிய முழுமையான ஞானம் நமக்கு இல்லை. அவனுடைய பண்புகளை பற்றிய ஞானம் அவன் நாடிய அளவுக்கு நமக்கு இருக்கிறது. அதுல ஆதி மூலம், முழுமுதற் பொருளாக இருந்தவன் நான், படைப்பின் ஆதாரம் நான், படைப்பின் மூலம் நான் என்கிற தன்னுடைய ஒரு உச்ச பண்பை இறைவன் நமக்கு திறந்திருக்கின்றான். என்னுடைய இந்த பண்பை குறித்து உங்களுடைய மனதை நீங்கள் செலுத்துங்கள். எனக்கு நெருக்கமானவர்களாக நீங்கள் ஆவதற்காக நான் விரும்புகின்றேன். எனவே இது குறித்து உங்கள் மனதை செலுத்துங்கள். உங்களுக்கு நான் நாடியது கிடைக்கும். உயர் தகுதிகள். இப்போது ஆதிமூல தவம். நம்முடைய கண்களை மூடி நாம் அமர்ந்திருக்கின்றோம். இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இறைவனுடைய பார்வை நம் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. இறைவன் நம்மை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் முன்னால் நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள் என்றால் அந்த மனிதர் எப்படி உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருப்பாரோ அதே போலவே இறைவன் உங்களை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கிறார். அவனுடைய பார்வை உங்களுடைய அத்தனை அம்சங்களிலும் பாய்கிறது. அவனுடைய பார்வையில் உங்களுடைய எதுவும் மறைந்ததாக இருக்க முடியாது. மறைந்தது என்ற ஒரு தன்மையே இறைவனுடைய பார்வைக்கு இல்லை. எனவே இந்த ஒரு தன்மையை, உணர்வை மனதில் கொண்டு தவம் இயற்றுவோம். ஆதிமூல தவம்.
முற்றிலும் இயல்பான தன்மையில் தவம் இயற்றுங்கள். உங்கள் இயல்பில் நிலைத்திருங்கள். உடல் தளர்வாக இருக்கட்டும், எந்த கட்டுப்பாடுகளும் தேவையில்லை. இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வில் இருக்கும்போது இயல்பாகவே நம்முடைய உடல் நிலையில் ஒரு ஒழுங்கு ஏற்பட்டு, உங்கள் உடல் நிலையில் இப்போது இருந்து கொண்டிருப்பது ஒழுங்கு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனதில் ஒழுங்கு உயர்ந்து கொண்டிருக்கும், உணர்வில் ஒழுங்கு நிலைத்திருக்கும். அவனுடைய பார்வை எங்கெல்லாம் பாய்கிறது, எங்கெல்லாம் ஒழுங்கும் தூய்மையும் நிறைந்திருக்கும். இப்போது உங்களுடைய உடலிலும் மனதிலும் சக்தி நிலைகளிலும் இன்னும் உங்களுடைய படைப்பம்சங்கள் அத்தனையிலும் இறைவனுடைய பார்வை விழுந்து கொண்டு, அதை நீங்கள் உணர்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் முன்னால் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். இறைவன் முன்னால் நான் அமர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழக்கூடாது. அமர்ந்திருப்பதே ஒரு செயல்தான். அதுவே ஒரு சுகமான நிலைதான். இறைவன் முன்னால் நீங்கள் எந்த செயலையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆதி மூலத்தான் இறைவனுடைய அந்த பண்பை நீங்கள் உணர்ந்து இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஜஸ்ட் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆதி மூலம் என்ற இறைவனுடைய அந்த உயரிய பண்பு.
இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை நாம் மறந்து போனாலும் இறைவன் அதையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். மீண்டும் நாம் நினைவு கூர்ந்து அந்த உணர்வுக்கு திரும்பும்போது இறைவன் அதை ஏற்றுக்கொள்கின்றான். நம்முடைய அத்தனை அசைவுகளை ஒரு கெட்ட எண்ணம் எழுகிறது, அதையும் இறைவன் பார்க்கின்றான். ஆனால் அந்த கெட்ட எண்ணம் வேண்டுமென்றே என்னிலிருந்து எழவில்லை, இது எனக்கு வேண்டாம் என்று உங்களுடைய அந்த நோக்கம் இருக்கிறதே, அதையும் இறைவன் பார்க்கின்றான். அனைத்தையும் இறைவன் பார்க்கின்றான். உங்களுடைய உண்மை இயல்பை இறைவன் பார்த்து, உங்களுடைய உண்மை இயல்பை அவன் நன்மையாக ஆக்குகின்றான். நேரடியாக இறைவனால் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எதையும் நீங்கள் அவனுக்கு விலக்கி சொல்ல தேவையில்லை. ஜஸ்ட் இருந்து கொண்டிருக்க வேண்டும்.
அவத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இதுவாக கண்களை திறந்து. இப்போ தியானத்துல நிறைய முறைகள் இருக்கு. மூச்சை கவனிக்கிறாங்க, சக்கரங்களை கவனிக்கிறாங்க, நிகழ்வுகளை கவனிக்கிறாங்க, ப்ரேயர்ஸ் பண்றாங்க. இதெல்லாமே நம்ம வாழ்க்கை சம்பந்தமானது. நிச்சயமா இது இறைவன் சம்பந்தமானதும் தான். ஆனா ஆதி மூல தவத்துல நாம இறைவன் முன்னாடி நேரடியா உக்காந்து இருக்கிறோம்ங்கிறத உணர்ந்து பண்றோம். இது ஒரு உச்ச தகுதி நிலை. இப்போ நம்ம ஊர்ல சிஎம் இருக்காரு. இப்போ நீங்க சிஎம் கான்டாக்ட் பண்ண யாரை கான்டாக்ட் பண்ணணும்? ஒரு அதிகாரியை கான்டாக்ட் பண்ணணும், சிஎம் செல்லை கான்டாக்ட் பண்ணணும், இல்லை பிஏவை கான்டாக்ட் பண்ணணும். இப்படிதானே பண்ண முடியும்? இல்லை வேற ஏதோ ஒரு அஃபீஷியல் மெத்தட்ஸ்ல நீங்க போக முடியும். இப்ப சிஎம்க்கு வந்து நான் ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்கிறேன். அவர் எங்கேயோ என்னை பார்த்துட்டாரு, அவருடைய பர்சனல் நம்பரை எனக்கு கொடுத்துட்டாரு. இனிமே யாரையுமே தொடர்பு கொள்ள வேணாம்ப்பா, நேரடியாக அந்த நம்பருக்கு அடிச்சேன்னா நானே தான் ஃபோன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? நேரடியாக நீங்கள் கால் பண்ணலாம்ல. இந்த மாதிரி மற்ற தவ முறைகள் எல்லாமே நீங்கள் இறைவனை அணுகக்கூடிய வழிமுறைகள் தான். ஆனால் அந்த நிலைகள் வேறு, இது வேறு. இந்த நிலையில நம்ம எங்க இறைவன் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற, இறைவன் நம்ம நேரடியா பார்க்கறோம். இறைவன் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கோம், நம்ம அவன் முன்னாடி உட்கார்ந்துருக்கோம். இதுதான் அந்த ஆதி மூலத்தவம். இந்த 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 ஒரு பெர்மிஷன் கொடுத்தது இறைவன். அதுவும் அந்த பண்போட, அந்த பண்பை இறைவன் நமக்கு அறிவிக்கிறான். மூலம்னா படைப்புகளின் தொடக்கம். படைப்புகளின் தொடக்கத்துக்கு முன்னாடி இருந்த நிலை ஆதி. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஆதிங்கிறதுக்கே அர்த்தம் தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப அதுக்கு முன்னாடி இறைவன் இருந்தான், ஆதியிலிருந்து இருந்தான், படைப்பை தொடங்கினான். இது இறைவனுடைய ஒரு தகுதி, இறைவனுடைய ஒரு பண்பு. இந்த பண்பை இறைவன் நமக்கு அறிவித்திருக்கின்ற. நான் தான் ஆதி, நான் தான் மூலம். ஆதி மூலம் என்பது என்னுடைய பண்பு, நான் அல்ல, என்னுடைய ஒரு பண்பு, என்னை பற்றிய ஒரு தகவல் இது. அவ்வளவுதான். இறைவன் அவனை பத்தின ஒரு தகவலை சொல்லிட்டான். நான் தான் ஆதி, நான் தான் மூலம். இந்த தகவல் நீ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். அவ்வளவு. இப்போ நான் உங்களை பார்க்கிறேன், நேரடியா பார்க்கிறேன். என்னுடைய பார்வை உங்க மேல விழுகுது. நீங்க என் முன்னாடி உட்காந்துருங்க. சும்மா உட்காந்துருங்க, அவ்வளவு. நீங்க எதையுமே எனக்கு விளக்கி சொல்லணும்னு தேவையில்லை. ஏன் தெரியுமா? அவனே சொல்லிட்டான், நான் ஆதி, நான் மூலம், முழு முதற் பொருள். எனக்கு நீ என்னத்த சொல்ல போற? எனக்கு என்ன நீ சொல்ல முடியும்? ஜஸ்ட் உட்காந்துரு. இல்லைங்கய்யா, அன்னைக்கு அவன் அந்த மாதிரி பண்ணிட்டான், அதனாலதான் நான் கோவப்பட்டுட்டேன். இதெல்லாம் நீங்க சொல்ல. அவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும், நீ என்ன பண்ணு எனக்கு தெரியும், உண்மையான இன்டென்ஷன் எனக்கு தெரியும், நீ உணர்ச்சி வசப்பட்டு தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் நீ வருத்தப்பட்டதும் தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். சும்மா உட்காரு. நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ யாருன்னு இல்லை, நீங்க எல்லாருமே யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானு மூலம், நான் தான் ஆதி. அந்த ஆதியையும் படைத்தவனே நான் தான். இதுதான் என்னுடைய பண்பு. அதனால நீ எது எனக்கு சொல்ல தேவை. என் முன்னாடி உட்கார். நான் ஏன் உன்னை என் முன்னாடி உட்கார வச்சிருக்கேன்னா, நீ என்னை நம்புற, என்னை கண்ணியப்படுத்துற, உயர்வான விருப்பங்களை நீ ஏத்துக்கிட்ட, மேன்மை அடையணும்னு விரும்புற. நீ மேன்மையை அடையணுன்றதுக்கு தான் உன்னை படைச்சனே. அப்ப நான் என்ன நோக்கத்துக்காக படைச்சனோ அந்த நோக்கத்துல நீ இருக்க. அதனால உனக்கு ப்ரமோஷன். உட்கார், நான் பார்த்துக்கிறேன். ஆதிமூலத்தவம் என்பது மிக உயரிய ஒரு தகுதிகளை இறைவன் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த சமாதியில சில விஷயங்கள் கேட்பாங்க. ஐயோ, இதெல்லாம் கேட்கும் போதே இதெல்லாம் நான் பண்றதுக்கு தகுதியே இல்லைங்க அப்படின்ற எண்ணம் தான் நம் மனிதனுக்கு வருமா? இதெல்லாம் எனக்கு எதுக்கு அந்த தகுதியை கொடுக்கணும்? இறைவன் கொடுத்துருக்கேன், அக்செப்ட் பண்ணிக்க. உடனே நீங்க அதுக்கு நாடகம் போட வேண்டாம். ஐயோ, நான் தகுதியே இல்லைங்க. இறைவன் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க, அமைதியா தியானம் பண்ணு. இந்த ஆதிமூல தவம் பண்ணும்போது ஒண்ணு நடக்கும். நீங்க தனியாயிடுவீங்க. முதல்ல உங்க குடும்பத்துல இருந்து உங்களை பிரிச்சு விட்டுருவாங்க. அது நடக்கும். ஏன்னா இங்க இறைவன் முன்னாடி இந்த குடும்பம், உறவு இதெல்லாம் கிடையாது. அவனுடைய, உங்களுடைய ஆதியும் அந்தமுமான ஒரே உறவு இறைவன். அதனால உங்களை நல்ல உறவுகளோட இறைவன் சேர்த்து வைப்பான், நல்ல சமூகத்தோடு சேர்த்து வைப்பான். அவன் நாடி நன்மைகள் கிடைக்கும். இறைவனுக்கு நன்றி. நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.